வெனிசுலாவில் நடந்தது நாடகமாக. வெனிசுலா அதிபரையும் அவர் மனைவியும் அமெரிக்கா இராணுவம் வந்துக்கிட்டு அந்த நாட்டுக்குள்ளேயே போயிட்டு கைது செய்து கொண்டு போனது வந்துட்டு ஒரு நாடகமாக அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா பத்திரிகைகள் என்ன சொல்லுது, அமெரிக்கா யூகே பத்திரிகை என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் வரலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த வருஷம் 2026 பிறந்தவுடனே எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் தான் ஜனவரி 5, 2026 வெனிசுலாவில் வந்துக்கிட்டு என்ன செய்கிறாப்பாங்க. அதுக்கு முன்னகிட்டே வந்துக்கிட்டு அமெரிக்கா வந்துக்கிட்டு காரணங்கள் காட்டி வெனிசுலாக்குள்ளே கப்பல் படையையும் போட்டையும் வந்துக்கிட்டு F-35 விமானம் வச்சுக்கிட்டு குண்டு போட்டு வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்திருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 5-8 கப்பலை வந்துக்கிட்டு பாம்பு போட்டு வந்துக்கிட்டு மூழ்கிடுச்சாங்க. அதுக்கு காரணம் சொன்னது வந்துட்டு போதைப்பொருள். அதாவது அமெரிக்கா அதிபர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெனிசுலாலேருந்து தான் வந்துக்கிட்டு போதை பொருள் வருது. ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வெனிசுலாலேருந்து போதை பொருள் வருது இல்லைங்க, வெனிசுலாலேருந்து போதை பொருள் வருது, அப்புறம் கியூபாலேருந்து வருது, அது சுற்றி உள்ள நாடுகள்லேருந்து வருது. ஆனால் இதை விட எல்லாத்துக்கும் கூடுதலாக போதைப் பொருள் வர்றது எங்கே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அமெரிக்காவுக்கு வந்துக்கிட்டு மெக்சிகோவிலேருந்து தான் அதிகமான போதைப் பொருள் வந்து கடத்தப்படுகிறது அமெரிக்காவில். ஆனால் மெக்சிகோ மேலே வந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுப்பாரா அப்படிங்கிறது வந்துக்கிட்டு ஒரு கேள்வி தான். சரி, அப்போ நிக்கோலஸ் மதுராவி அவன் மனைவியை வந்துக்கிட்டு ஜனவரி 5 அங்கே வந்துக்கிட்டு ஒரு அமெரிக்கன் ட்ரூப் வந்துக்கிட்டு அதிரடி ட்ரூப் வந்துக்கிட்டு இறங்குது. உள்ளே இறங்கி கிட்டத்தட்ட அதிபர் மாளிகையில் வந்துட்டு இறங்கி அங்கே இருந்த அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபா இராணுவ வீரர்கள் தான் வந்துக்கிட்டு இவங்களுக்கு வந்துக்கிட்டு பாதுகாப்பு கொடுக்குறாங்க வெனிசுலா அதிபர்களுக்கு. அதுக்கு பக்கம் வந்துக்கிட்டு எண்ணெய் வந்துக்கிட்டு கியூபா ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்போ கியூபாவை சேர்ந்த 20 to 30 இராணுவ வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இது நடந்திருக்கு. வெனிசுலா அதிபரை கொண்டு போயிட்டு லாஸ்ட்டு அமெரிக்காவில் நியூயார்க்கில் தான் வந்துக்கிட்டு இது பண்ணியிருக்காங்க, கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காப்புல. அங்கே உள்ள கோர்ட்டில் தான் வந்துட்டு ஆஜர்படுத்தாப்புல. சொன்னது என்னதுப்பா, போதைப் பொருள். வெனிசுலாலேருந்து போதைப் பொருள் இதுக்கு வந்து நிக்கோலஸ் மதுரா தான் வந்துக்கிட்டு மெயினாக இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி தான் குற்றச்சாட்டு. அதனால தான் செஞ்சோம் அப்படிங்கிறது உலகத்துக்கு காமிச்சாப்புல. அப்போ கேஸ் என்ன கொடுத்துருக்கணும், மதுரா மேலே வந்துக்கிட்டு போதைப் பொருள் தடுப்பு சட்டத்துக்கு கீழே வந்துக்கிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும். ஆனால் அங்கே கேஸ் ஃபைல் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, மதுரா மேலே வந்துக்கிட்டு ஆயுதம் கையில் வச்சதா வந்துக்கிட்டு துப்பாக்கி கையில் வச்சுருந்ததா அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு. அப்போது இது எப்பவும் உள்ள ஒரு பழைய கேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவன் இந்த கேஸுக்கு தான் வந்துட்டு அவரை வந்துக்கிட்டு கைது பண்ணி கொண்டு வந்தாப்ல அப்படிங்கிறாப்புல. கோர்ட்டில் கேட்கும்போது கோர்ட்டில் வந்துக்கிட்டு உங்களை வந்து இப்படி பண்ணியிருக்காப்புல, நான் வந்து வெனிசுலாவோட அதிபர், நீங்கள் ஒரு அதிபரை தான் நீங்கள் வந்து கொண்டு வந்துருக்கீங்க அப்படிங்கிறாப்புல. கோர்ட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு ட்ரம்ப்போட நிர்வாகம் என்ன சொல்லுது, அமெரிக்கா வந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, அமெரிக்க அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வெனிசுலா அதிபர் கிடையாது, இவர் வெனிசுலா ஒரு சாதாரண மனுஷன் தான், ஏன்னா இவங்களை வந்து நாங்கள் அதிபராக நாங்கள் ஏற்றுக்கல அப்படிங்கிறாப்புல. ஆனால் இவர் சொல்கிறாப்புல வெனிசுலா ஒரு அதிபர் நான் தான் அப்படிங்கிறாப்புல. அது ஒரு மேட்ரு போகுது. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அவர் வந்துட்டு கஸ்டடியில் வச்சுருக்காப்புல அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவல் இந்த நடந்தது வந்துக்கிட்டு ஒரு ட்ராமா, ஒரு நாடகம் அப்படின்னு போட்டு உடைக்கிது அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் சேர்ந்த பத்திரிகைகள். இதை வந்துக்கிட்டு ஒரு தொகுப்பாக எடுத்துகிட்டு கேரளாவை சேர்ந்த மீடியாவன் அப்படிங்கிற நியூஸ் சேனல் வந்துக்கிட்டு ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்துக்கிட்டு நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். அப்போ அவங்க ஏன் இது நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இதுக்கு பின்னால் இருந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தற்போதைய துணை அதிபராகவும் நிக்கோலஸ் மதுராவும் துணை அதிபராக இருந்த டெல்சி ரெட்ரிகோஸும் அவரோட சேர்ந்த கொஞ்சம் கூட்டாளிகளும் தான். இவங்களோட ஒரு பிளானிங் தான். அதாவது இவங்களை பொறுத்தவரை வந்துட்டு மதுராவை வந்துக்கிட்டு பிடிக்கலை. அப்போ இது மதுராவை பிடிக்காத அவங்க அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்களும் இல்லை சகாக்களும் சேர்ந்து தான் வந்துக்கிட்டு இவரை மாட்டி விட்டு இவருக்கு இந்த பிளானுக்கு வந்துக்கிட்டு ஒத்து நின்றதாகும். அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பத்திரிகை சுட்டி காட்டுறது என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இப்படி ஒரு இது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து வெனிசுலா மீது வந்து போர் நடத்திருக்காங்க. போர் நடந்ததா அப்படின்னா இல்லை. இதுக்கப்புறம் வந்துக்கிட்டு ஏதாவது தாக்குதல் நடத்திருக்காப்ல, ஏதாவது கப்பல் அழிச்சாப்ல அப்படின்னா இல்லை அப்படிங்காப்ல. அப்போ அமெரிக்காவுக்கு வந்துக்கிட்டு வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 30 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் வந்துக்கிட்டு எடுத்தது அங்கே இருக்குது. எடுக்க வேண்டிய இனி எவ்வளவோ இருக்குது. எடுத்த ஸ்டாக் மட்டுமே வந்துக்கிட்டு 30 லட்சம் பீப்பாய்
கச்சா எண்ணெய் வந்துட்டு இருக்குது. இந்த கச்சா எண்ணெயை குறி வச்சு தான் வந்துக்கிட்டு இந்த ஒரு அட்டாக்கு நடத்திருக்காங்க. இதை வந்துக்கிட்டு அமெரிக்கா கம்பெனிக்கு கொடுக்கணும். இதை நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா அதுக்கு வந்துக்கிட்டு கேஷ் வந்துக்கிட்டு அவங்க ஒரு பேசியிருக்காங்க, ஒரு ரேட்டு, அந்த ரேட்டுக்கு வந்துக்கிட்டு வாங்கிவிடுவாங்க. இதை வந்துக்கிட்டு இப்போ நம்ம இந்தியா அடக்கம் நமக்கு வந்து விற்க போகிறாங்கள அமெரிக்கா பிராண்டில் லாபம் வச்சு அமெரிக்கா விற்க போகிறான். நம்மகிட்ட என்ன சொல்கிறான், ரஷ்யா மீது ஆயில் வாங்குறேன்னா அவனுக்கு வரி போடுறான். ரஷ்யாட்டிருந்து கம்மியான ரேட்டில் நம்ம ஆயில் வாங்குகிறோம், அதுக்கு வரி போட்டு வாங்கக்கூடாது சொல்கிறான். இவங்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு வர்ற இந்த எண்ணெயை வந்துக்கிட்டு நமக்கு அதிகமான ரேட்டு விற்க போகிறான். நம்ம சரண்டர் வந்துக்கிட்டு கையை கட்டிட்டு சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்க போகிறாப்புல. இதை வந்து நம்ம தலையில் வந்து அரைக்க போகிறாங்க. இதுதான் வந்துக்கிட்டு உண்மை. அப்போ இதுக்கு பின்னால் இருந்து எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே உள்ள எதிர்கட்சி இவங்க எல்லாருமே வந்து எதிர்பார்த்து என்னென்னா எதிர்கட்சியை சேர்ந்த அவங்களுக்கு தான் வந்துட்டு கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. ஏன்னா அவங்க தான் வந்துக்கிட்டு நோபல் ப்ரைஸ்லாம் கொடுத்தா அதுக்கெல்லாம் வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாரு. அவரை அந்த பெண்ணே தான் ஒன்று கொண்டு வந்துட்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இல்லை, போட்டு இவங்க ஆர்டர் கொடுத்தா இதுக்கு வந்துட்டு இவங்க ஒன்றுமே எதிர்ப்பு தெரியல, ஓகேன்றிருக்காப்புல சொல்லிட்டு இருக்கிறது. இப்போவுமே வந்துக்கிட்டு கிறுக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரம்ப் பேசுவாப்புல. அவர் என்ன சொல்கிறாங்க, நான் தான் வெனிசுலாவோட அதிபர் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு பிரசிடெண்டாக இருந்தாங்கன்னா எப்படி நீ வெனிசுலாவில் வந்துக்கிட்டு பிரசிடெண்டாக இருக்க முடியும்? நம்ம இதிலே வந்துட்டு ஒரு பஞ்சாயத்து நடந்து சுப்பிரமணிய சாமி வந்துட்டு ஒரு கேஸ் போட்டிருந்தாப்புல. யார் மேலே சொல்லிட்டு பார்த்தோம்னா ராகுல் காந்தி மேலே. எதுக்குடா ராகுல் காந்தி மேலே கேஸ் போட்டிருக்காருன்னா, ராகுல் காந்தி வந்து டூவல் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காப்புல. ராகுல் காந்தி வந்து இந்தியன் சிட்டிசன் கிடையாது, ராகுல் காந்தி வந்துட்டு பிரிட்டன் சிட்டிசன், இங்கிலாந்து நாட்டுக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டிருந்தாப்புல. அப்போ அது டூவல் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. அது வந்து இதுவரை கேஸ் நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்களேன். அது வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் நடந்துச்சு. அப்போ இவர் வந்து வெனிசுலாவில் வந்துக்கிட்டு சிட்டிசன்ஷிப்பே இல்லாத இவர் வந்து எப்படி அதிபர் ஆனார் இந்த கணக்கு அப்படின்னா, நாளைக்கு வந்துக்கிட்டு ஜொஹ்ரான் மம்தானி வந்துக்கிட்டு நாளைக்கு அமெரிக்காவோட பிரசிடெண்ட் ஆக முடியுமா? அது முடியாது. ஏன்னா அவர் வந்துக்கிட்டு அமெரிக்காவில் நேட்டிவாக பிறக்கவே இல்லை. அதனால் வந்துக்கிட்டு அவர் வந்துக்கிட்டு குடியுரிமை பெற்றவர். அதனால் வந்துட்டு அவரால் வந்துக்கிட்டு அதிபராக முடியாது, மேயர் ஆகலாம். அந்த லெவலில் தான் அவங்களுக்கு வந்து முடியும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீ இந்த வெனிசுலாவோட வந்துக்கிட்டு உரிமை இதே சிட்டிசனே கிடையாது. அங்குள்ள சிட்டிசனே இல்லாமல் எப்படி வந்துக்கிட்டு அங்குள்ள காமெடி இருக்குல்ல, இவனை வச்சுக்கிட்டு ட்ரம்ப் வச்சுக்கிட்டு பெரிய உள்ளு அதெல்லாம் வச்சுக்கிட்டு. சரி, ஓகே, அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்க வரை உங்களிடமே இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்கே.